விச்சு. இன்று அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. இதில் உள்ள ஒவ்வொரு குறள்களையும் அதன் விளக்கம் என்பவற்றை பார்ப்போம். குறள் 21. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை வெளுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும். குறள் 22. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. பற்றுக்களை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது. குறள் 23. இருமை வகை தெரின் தீண்டரம் பூண்டார் பெருமை பிறங்கிற்றுலகு. பிறப்பு வீடு என்பன போல் இரண்டிரண்டாக உள்ளவைகளின் கூறுபாடுகளை ஆராய்ந்தறிந்து அறத்தை மேற்கொண்டவரின் பெருமையே உலகத்தில் உயர்ந்தது. குறள் 24. உடரெனும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரரெனும் வைப்பிற்கோர்வித்து. அறிவு என்னும் கருவியினால் ஐம்பொறிகளாகிய ஜானைகளை அடக்கி காக்க வல்லவன் மேலான வீட்டிற்கு விதை போன்றவன். குறள் 25. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி. ஐந்து புலன்களாகும் ஆசைகளை ஒளித்தவனுடைய வல்லமைக்கு வானுலகத்தாரின் தலைவனாகிய இந்திரனே போதுமான சான்று ஆவான். குறள் 26. சேட்கரிய செய்வார் பெரியார் சிறியார் சேட்கரிய செய்கலாதார். செய்வதற்கு அருமையான செயல்களை செய்ய வல்லவரே பெரியோர், செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய மாட்டாதவர் சிறியோர். குறள் 27. சுவையொளி ஊரோசை நாற்றமென்றைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லப்படும் ஐந்தின் வகைகளையும் ஆராய்ந்து அறிய வல்லவனுடைய அறிவில் உள்ளது உலகம். குறள் 28. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். பயன் நிறைந்த மொழிகளில் வல்ல சான்றோரின் பெருமையே உலகத்தில் அழியாமல் விளங்கும் அவர்களுடைய மறைமொழியே காட்டிவிடும். குறள் 29. குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. நல்ல பண்புகளாகிய மலையின் மேல் ஏறி நின்ற பெரியோர் ஒரு கணப்பொழுதே சினம் கொள்வார் ஆயினும் அதிலிருந்து ஒருவரை காத்தல் அரிதாகும். குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலால். எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தணர் எனப்படுவோர் ஆவர். நன்றி விச்சு. நாம் அதிகாரம் 4 அறம் வலியுறுத்தல் 2 அடுத்த காட்சியில் பார்ப்போம்.